இந்த வீடியோவ இப்போ தான் நீங்க முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த ஆப் பத்தி உங்களுக்கு தெரியல. இந்த ஆப்ப வந்து நீங்க டவுன்லோட் பண்ணணும். இதில நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இந்த லிங்க் குடுத்துருக்கேன். அத நீங்க டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்ல அப்படின்னா, Play Storeல ஸ்பார்க் ரெடீம்டு டைப் பண்ணீங்க அப்படின்னா, இந்த ஆப் வரும். அதில வந்து டவுன்லோட் பண்ணிட்டு, நான் குடுக்குற இந்த ரெஃபரல் ஐடி வந்து அதில பேஸ்ட் பண்ணிட்டு, சப்மிட் குடுங்க. உங்க மொபைல் நம்பர் ஓடிபி வந்து வரும். அத வந்து சப்மிட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவுல இருக்க ஒவ்வொரு ப்ராசஸும் நீங்க பண்ணுங்க. அடுத்தடுத்து இந்த வீடியோ வந்து இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இது சம்மந்தமான அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்பார்க் ரெடீம் வந்து எல்லாருமே நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். இதில வந்து நம்ம எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் சொல்றேன். இப்போ ஃப்ரீயா வந்து ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம ஃப்ரீயாவே வந்து இதில வந்து ஏர்ன் பண்ணலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு, இங்க இப்படி வாங்க, கீழ வாங்க. ஸ்டேட்டஸ் வச்சா வருமானம் அப்படின்ட்டு இதில ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. இதுநாள் வரைக்கும் நம்ம ஸ்டேட்டஸ் வச்சோம் அப்படின்னா, நம்மளுடைய வாட்ஸ்அப்பில தான் ஸ்டேட்டஸ் வைப்போம். சரிங்களா? வாட்ஸ்அப்பில ஸ்டேட்டஸ் வைப்போம். அதில வந்து ஒரு இன்கம் மாரி நிறைய சில கம்பெனி குடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து நாம வந்து ஒரு பேக்கேஜ் கட்டணும். ஒவ்வொரு நிறுவனம் 3000, 4000 அப்படின்னு சொல்லி பேமெண்ட் வாங்குவாங்க. அதில வந்து நமக்கு வந்து ஒரு இது மாரி குடுப்பாங்க. அதெல்லாம் வந்து லாங் டைம் போகுமா, போகாதா அப்படின்னு நமக்கு தெரியாது. நிறைய கம்பெனி போயிருச்சு. அது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ நாம இந்த நிறுவனத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜென்யூன் கம்பெனி. இது வந்து ஒரு 5 இயர்ஸா ரன் ஆகிட்டுருக்கு. ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா பண்ணிட்டுருக்காங்க. இது வந்து மக்கள் வந்து பெரிய உள்ள வரணும், பணத்த வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில இல்லாம, மக்கள் எல்லாருமே வந்து பண்ற செலவுகள வந்து அவங்களுக்கே வந்து வருமானமா குடுக்கணும். செலவ வந்து பெனிஃபிட் குடுக்கணும். அவங்க பண்ற செலவு ரிட்டர்னா வந்து கேஷ்பேக்கா குடுக்கணும்னு சொல்லி அந்த ஒரு நோக்கத்த உருவாக்குனது தான் இது. இதில வந்து நெறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ வந்து மெயினா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சம்பாதிக்கலாம், மினிமம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இது குடுத்துருக்காங்க. இதில வந்து இந்த ஸ்டேட்டஸ் இது பண்ணிட்டு கீழ மூவ் பண்ணீங்க அப்படின்னா, இந்த ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி இருக்கு பார்த்தீங்களா? பச்சை கலர்ல. இத டச் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாரி இந்த மாரி வரும். இதில வந்து கீழ யார் யாரெல்லாம் ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்களோ அதெல்லாம் வரும். இங்க மேல வந்து இப்போ என்னோட ப்ரொஃபைல் இருக்கு. இங்க வந்து ப்ளஸ்ன்னு மேல இருக்கு பார்த்தீங்களா? அந்த ப்ளஸ்ஸ நீங்க டச் பண்ணணும். டச் பண்ணீங்க அப்படின்னா கேலரி போகும். கேலரியில போயிட்டு இது 2 இருக்கு. ஒண்ணு டேக் ஃபோட்டோ, சூஸ் ஃப்ரம் லைப்ரரி அப்படின்னு இருக்கு. சூஸ் ஃப்ரம் லைப்ரரி டச் பண்ணீங்க அப்படின்னா கேலரியில போகும். அங்க வந்து நீங்க என்ன இமேஜ் நீங்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த இமேஜ் வந்து இங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்பா வந்து இங்க வந்துரும். அதுக்கப்புறம் வந்து நீங்க எத்தனை பேத்த ரெஃபர் பண்ணியிருக்கீங்களோ, அந்த ரெஃபரல் பண்ணவங்க வந்து இத வந்து பார்க்கணும். பார்த்தாங்க அப்படின்னா, உங்களுடைய ஸ்டேட்டஸ வந்து அவங்க பார்த்தாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இன்கம் கிடைக்கும். அது வந்து ஸ்லாப் இருக்கு. சரிங்களா? ஒவ்வொருத்தவங்க எவ்வளோ பார்த்தா எவ்வளோ இன்கம் அப்படிங்கிறது இருக்குது. அத நான் காட்டுறேன். இதில நம்ம ஸ்டேட்டஸ் வச்சா நமக்கு இன்கம் வந்து எதன் அடிப்படையில நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, நாம ஜாயின் பண்றோம். நம்ம எத்தனை பேத்த ரெஃபர் பண்ணுறோமோ, அதெல்லாம் வந்து ரிலையபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம டைரக்ட்டா இணைக்கிற ஒவ்வொரு நபர்களும் வந்து இந்த வியூஸ் பார்க்கணும். அது செகண்ட் லெவல், தேர்ட் லெவல்ல பார்க்குறாங்க. வேற இல்ல நம்ம டீம்லயே இல்லாதவங்க பார்க்குறாங்க அப்படின்னா, அது வந்து கணக்குல வராது. சரிங்களா? அது வந்து முதல் கண்டிஷன். குறைஞ்சது வந்து நம்ம எவ்வளோ பார்க்கணும் அப்படின்னா, இதில குடுத்துருக்காங்க பாருங்க. ஏர்ன் ஃப்ரம் யுவர் ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு. முதல்ல வந்து ரூ. 25 நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னா, 10 டூ 25 வியூஸ். மினிமம் 10 வியூஸ் பார்த்துருக்கோம். 10 நபர்கள். 10 நபர்கள்லேருந்து 25 நபர்கள் வரைக்கும் எத்தனை வியூஸ் வந்திருந்தாலும் ரூ. 25 வரும். 11 வியூ, 12 வியூ எத்தனை வியூ வந்தாலும் 25 வரும். சரிங்களா? அதே 26 டூ 50 வியூ வந்துச்சு அப்படின்னா, 50 ரூ. 50 வரும். 51 டூ 100 வியூஸ் வந்துச்சு அப்படின்னா ரூ. 75 வரும். 101 டூ 150 வியூஸ் வந்துச்சு அப்படின்னா ரூ. 100 வரும். 151 டூ 250 வியூஸ் வந்துச்சு அப்படின்னா ரூ. 125 வரும். இதில பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க லெவல் இது வந்து 5 லெவல் பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் லெவல் வந்து நீங்க அதிலேயே அந்த வியூஸ்லேயே மேனேஜ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா, அந்த வியூஸே உங்களுக்கு டெய்லி இன்கம் வந்துட்டுருக்கும். ஒருவேளை வந்து திடீர்னு வந்து ஒரு 2வது லெவலுக்கு வந்துட்டீங்க. 26 பேர் பார்த்துட்டாங்க, 30 பேர் பார்த்துட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு ரூ. 50 வந்துரும். அதுக்கப்புறம் வந்து நீங்க அடுத்தடுத்த லெவல் தான் வந்து நீங்க வியூஸ் வந்து அதிகப்படுத்தி அடுத்தடுத்த லெவல் தான் போகணும். இல்லைனா அதே இடத்த நீங்க தக்க வச்சுக்கலாம். ஆனா கம்மியா வந்து போகக்கூடாது. வியூஸ் வந்து மறுபடியும் வந்து ஒரு நாள் வந்து 10 வியூ தான் போகுது, 20 வியூ தான் போகுது அப்படின்னா, ரூ. 25 நமக்கு கிடைக்குமான்னா, அது கிடைக்காது. அது மட்டும் தான் ஒரு கண்டிஷன். நீங்க எந்த லெவல்ல போறீங்களோ, அதே லெவல் தக்க வச்சுக்கலாம். இல்லன்னா அடுத்த லெவலுக்கு நீங்க போய்க்கலாம். சரிங்களா? இப்போ 150 பேர் பார்த்துட்டாங்க, 200 பேர் பார்த்துட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு ரூ. 125 வந்துரும்.
டெய்லியுமே அதே வியூஸ் வந்து பார்த்துட்டு இருந்தால் உங்களுக்கு வந்துடும். ஒருவேளை இந்த அடுத்த நாள் வந்து 100 வியூஸ் வந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு வந்து அந்த நூறுரூவா வந்து வருமா அப்படின்னா வராது. ஏன்னா அடுத்தடுத்த லெவல் தான். ஏன்னா இது கம்பெனி வந்து இது ஒரு ப்ரொமோஷனுக்காக தான் தராங்க. அ யா எ இப்போதைக்கு யாருமே இவங்களுக்கு குடுக்கல. இவங்க தான் கை காசு நமக்கு தராங்க. அதனால நம்ம வந்து ஒரு கம்யூனிட்டி டெவலப் பண்ணுறதுக்காக தான் கம்பெனி இது மாரி தராங்க. அதனால் நம்ம ஒவ்வொருத்தவங்களும் இத கரெக்ட்டா நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா நல்லா சம்பாதிக்கலாம். இதில வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? பாருங்க, இப்போ நான் வந்து ஸ்டேட்டஸ் இன்னும் வைக்கல. இப்போ வந்து நான் இமேஜ் அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், என்னுடைய கேலரியிலேருந்து ஒரு இமேஜ் எடுத்து நான் இது பண்ணுறேன். இப்போ நான் ஓகே குடுத்துட்டேன். இப்போ அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், என்னோட இதில வந்து வந்துச்சு. இப்போ டச் பண்ணோம் அப்படின்னா என்னுடைய வியூஸ் வந்து 0ன்னு இருக்குது. இப்போ யாராச்சும் வியூஸ் பார்த்தாங்க அப்படின்னா ஆட் ஆகும். இப்போ நான் என்னோட யாரெல்லாம் நான் ரெஃபர் பண்ணியிருக்கனோ அவங்க வந்து இந்த வியூஸ் பார்க்கணும். பார்த்தாங்க அப்படின்னா அதை பார்த்து அந்த வியூஸ் வந்து பாருங்க, இப்போ இந்த கீழே வந்து 0ன்னு காட்டுதுங்களா? இப்போ இங்கே வந்து எத்தனை வியூஸ் வருதோ அப்போ வந்து இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு நான் எத்தனை மணிக்கு அப்லோட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். நைட்டு ஒரு வியூஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம அப்லோட் பண்ணணும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இந்த ஆப்குள்ளே வாங்க. ஆப்குள்ளே வந்துட்டு இங்கே சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபயர் மாதிரி இருக்குங்களா, அந்த இதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். அப்லோடு கொடுக்கணும். அப்லோடு கொடுத்துட்டு நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இல்லையா, அதை வந்து நம்ம அப்லோட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வியூஸ் எவ்வளவோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணோம்னா அவங்க வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அமௌண்ட் உங்களுக்கு ஆட் பண்ணி விட்ருவாங்க. சரிங்களா? இதுதான் ப்ராசஸ்ஸு. அடுத்த அப்டேட்டு உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்போ அந்த ஸ்டேட்டஸ் வந்து இப்போதைக்கு வந்து நம்மளுடைய இமேஜ் எது வேணால் வச்சுக்கலாம். நம்ம ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய இமேஜ் வச்சுக்கலாம். இல்லைனா வேறு ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். பர்சனலாக கூட இதை வச்சுக்கலாம். அன்வான்டாக மட்டும் எதுவும் வச்சிடக்கூடாது. சரிங்களா? அதனால் நமக்கே தெரியும் எது வைக்கலாம் எது வைக்கக்கூடாதுன்ட்டு. வைக்கலாம்னு நினைக்கிறது மட்டும் வைங்க. கூடாதுங்கிறது வைக்க வேண்டாம். சரிங்களா? அப்புறம் ஃப்யூச்சரில் வந்து கம்பெனி வந்து அப்டேஷன் கொடுப்பாங்க. அவங்களே வந்து இமேஜ் கொடுப்பாங்க. இமேஜோ வீடியோவோ ஏதோ கொடுப்பாங்க. மற்ற கடைகளோட ப்ரொமோஷன் வந்து கொடுப்பாங்க. அப்போ அதை வைக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து அப்பப்போ வந்து அப்டேட் கொடுப்பாங்க. சரிங்களா? இன்றைக்கி தான் இந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறது இன்றைக்கி தான் லான்ச் பண்ணுறாங்க. அதனால் இன்றைக்குள்ள பர்சனுக்கு இது வைங்க. அடுத்தடுத்த அப்டேஷன் வரும்போது இந்த இதிலே வந்து உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன் வரும். அதெல்லாம் பார்த்து இது பண்ணிக்கோங்க. எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் வந்து என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு எனக்கு மெசேஜ் பண்ணலாம். என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா தகவலும் உங்களுக்கு நான் அன்னன்னைக்கு நான் கொடுத்துருவேன். அடுத்து டெவலப் பண்ணி நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்கம் வந்து நம்ம ஒரு வகையில் மட்டும் கிடையாது. நம்ம லைஃப்பில் என்னென்ன செலவு பண்ணுறோமோ அத்தனையும் இந்த ஆப் மூலம் செய்யலாம். செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அப் டு 75% வரைக்கும் கேஷ்பேக் கிடைக்கும். அதில் ஒரு வழி தான் இந்த இன்கம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்கம் சம்பாதிக்கிறதுக்குண்டான ஒரு வழி. இன்னும் நிறைய வகை இருக்குது. சரிங்களா? அதனால் ஃபஸ்ட்டு இதை ஜாயின் பண்ணுங்கள். இது பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க. சரிங்களா? இதில் எப்படி நம்ம ஸ்டேட்டஸ் நம்ம பார்க்குறது அப்படின்னா, இப்படி ஸ்டேட்டஸ் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி வரும். இதில் வந்து உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க யாருன்னு பாருங்கள். அவங்களுடைய லோகோவை பாருங்கள். அவங்களுடைய லோகோ அவங்க இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுடைய இது வரும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ நான் இப்போ ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து இப்போ இது நான் டச் பண்ணுறேன். இப்போ இது டச் பண்ணோம்னா இங்கே என்ன வச்சுருக்காங்க பாருங்கள். இது மாதிரி எது வேணால் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ ஒருத்தர் வச்சுருக்காரு. இது மாதிரி ஒவ்வொருத்தங்க என்னென்ன வைக்கிறாங்களோ அவங்களுடைய ஸ்டேட்டஸ் நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வரும். டச்சும் அடுத்தடுத்து வரும். இது மாதிரி வந்து உங்களுடைய இன்ட்ரோடியூசர் அவங்களுடைய லோகோவை பார்த்து நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் ரெஃபர் பண்ணுற நபர்களை வந்து உங்களுடைய உங்களுடைய ப்ரொஃபைலில் வந்து காட்டி இந்த இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா மற்றதை பார்த்துட்டு உங்கள் பார்க்காம போயிட்டாங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் வராமல் போயிடும். அதனால் டைரெக்டாக நீங்கள் எத்தனை பேர்த்து ரெஃபர் பண்ணுறீங்களோ அவங்க உங்களுடைய ப்ரொஃபைல் பார்த்து அந்த ஸ்டேட்டஸ் பார்க்கணும். பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும். சரிங்களா? இந்த வீடியோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எனக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.